ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். மீன் குழம்பு, மீன் வறுவல், நெத்திலி மீனில் வறுவலும் நெத்திலி மீனில் குழம்பும் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நான் அதுக்கு 1 கிலோ நெத்திலி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். 1 கிலோ நெத்திலி மீன் வாங்கி க்ளீன் பண்ணதில் நம்ம கரெக்டாக ஒரு அளவு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வர அது ஒரு 3/4 கிலோ தான் இருந்துச்சு. அதில் ஒரு 1/2 கிலோ வறுவலுக்கும் 1/4 கிலோவை குழம்புக்கும் நான் எடுத்து தனித்தனியாக எடுத்து மசாலா தடவி வச்சிடலாம். இப்போ முதல்ல நம்ம மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம்னா டைம் கரெக்டாக ஆயிரும். அதனால் இப்போ முதல்ல மசாலா தடவி வச்சிடலாம். 1 கிலோ நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம மீன் வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு குழம்புக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ பக்கமாக குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு 1/2 கிலோ மீனை நம்ம வறுவலுக்கு எடுத்துக்கலாம். வறுவலுக்கு முதல்ல மசாலா தடவிடலாம். இது கார்ன்ஃப்ளவர் 1 2 3 இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அடுத்து பச்சரிசி மாவு 1 2 இதில் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், ஒரு 1/4 லெமனை இது போல் புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு 1/2 கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி இது போல் கலந்துக்கோங்க. இப்போ இதில் மீன் போட்டுடலாம். மீன் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். முன்னாடி மஞ்சள் தூள் போடலை, அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் கலந்துடலாம். முதல்ல நம்ம மசால் போட்டு கலந்தப்பையே மஞ்சள் தூள் போட்டிருக்கணும். நான் போட மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், மஞ்சள் தூள் போட்டு கலந்தாச்சு. பாருங்கள், மசாலா தடவி வச்சாச்சு. 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். மீதி இருக்கிற ஒரு 200-250 கிராம் மீன் இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதை போட்டு கலந்து வச்சிடலாம். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி மீன் குழம்பு செய்கிறதுக்கெல்லாம் இப்படி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கலந்து எடுத்து வச்சு தான் குழம்பு செய்வோம். அதனால தான் நீங்கள் இது போல் மசாலா கலக்கலைனாலும் அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கணும். இப்போ இதையும் கலந்தாச்சு. மீன் வறுவலுக்கு குழம்புக்கு 2க்குமே மசாலா தடவி வச்சுட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மீனுக்கு மசாலா தடவி வச்சு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. வெங்காயம் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அரிசியும் ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம முதல்ல குழம்புக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ மசாலா வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தான், அதனால் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டோம். இந்த போல் சின்ன வெங்காயம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை வதக்கிடலாம். அவ்வளோதான். அதையும் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, பாருங்கள், தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இது போல் ஒரு 1 நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து அந்த மசாலாவை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குழம்பு தாளிச்சிக்கலாம். நான் புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதையும் கரைச்சி எடுத்துகிட்டு இதை அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனல் இருக்கு இல்லைங்களா, அந்த சேனல் வந்து ஃபேவரட் குக்கிங் சேனல் அப்படின்னு ஒரு அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்கு. நம்ம பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்டு இருக்கு இல்லையா, அந்த இதில் நம்ம சேனலும் ஃபேவரட் குக்கிங் சேனல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நாமினேட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து நம்ம செரின்ஸ் கிச்சனில் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம செரின் வீட்டு சாப்பாடு மட்டும் பார்க்குற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்காது. அதனால தான் சரி உங்ககிட்டயும் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இந்த வர 28ஆம் தேதி அங்கே சென்னையில் வந்து இந்த டிஜிட்டல் அவார்டு ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு நாங்கள் எல்லாருமே போகிறோம். கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஃபோன் நம்பர், மெயில் ஐடியெல்லாம் நான் வந்து செரின்ஸ் கிச்சன் சேனலில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலும் அடுத்த வருஷம் ஃபேவரட் குக்கிங் சேனலில் நம்ம நாமினேட் ஆகணும். அதுக்கு தகுந்தா போல் எல்லோரும் நிறைய வீடியோ பாருங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் அடுத்த வருஷம் நம்ம நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலும் நாமினேட் ஆகும். அதனால் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை இல்லை, நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வியூ கொடுங்க. அப்போ தான் அடுத்த வருஷமும் நம்ம போய் செரின் வீட்டு சாப்பாடு மூலமாக இன்னொரு இதில் நாமினேட் ஆக முடியும். இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்லிட்டேன். செரின்ஸ் கிச்சனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செரின் வீட்டு சாப்பாடில் மட்டும் பார்க்குறவங்களுக்காக இந்த தகவல். அவ்வளோதான். இப்போ வந்து மசாலா ஆறிடுச்சு, புளியும் கரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சிட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல். இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா, அதை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ மசால் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இது போல் வதக்குனதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி, தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். அடுத்து நம்ம வந்து சாப்பாடு வச்சுக்கலாம். நம்ம அரிசி வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ சாப்பாடு வச்சு வேறு அடுப்பில் மாற்றி வச்சிட்டோம்னா அதுவும் ஆயிரும். சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா வத்தி நல்லா கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் மீன் சேர்த்துடலாம். நல்லா பெரிய மீனாக இருக்குது பாருங்கள். மீன் சேர்த்துட்டு சும்மா கலந்து விட வேணாம். லைட்டாக அப்படி உள்ளே போட்டதுமே அந்த ஒன்று சேர்ந்துருக்குள்ளே, அதுக்காக மட்டும் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த நல்லா கொதி வர ஆரம்பித்ததுமே சிம்மில் வச்சுக்கணும். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா அந்த மீன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப சின்ன மீன் இல்லையா, நெத்திலி மீன் வந்து ரொம்ப சின்னது. அதனால் அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். முள் தனியாக வந்துடும், அதில் இருக்க சதையெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதே போல் நீங்கள் கரண்டியை போட்டு சும்மா கலந்து விட்டுட்டு இருக்கக்கூடாது. எந்த மீன் குழம்பு செஞ்சாலுமே போட்டதுக்கப்புறம் சும்மா கரண்டியை வச்சு நீங்கள் கிளறி விடக்கூடாது. அதனால் இப்போ ஒரு 3 நிமிஷம் விட்டுருக்க வேகட்டும். அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டாலே போதும். சும்மா போட்டு கரண்டியை வச்சு கலந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இறக்கி வச்சுட்டு பரிமாறப்போ மட்டும் நம்ம எடுத்துக்கிடும். பரிமாறப்போ கூட நம்ம அந்த குழிக்கரண்டியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கரண்டியை போட்டு எடுத்திங்கனாலே அந்த மீன் உடஞ்சி போயிடும். இந்த பொரியல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் மீன் எடுத்திங்கன்னா அந்த மீன் வந்து நல்லா பொறுமையாக உடையாமல் வரும். 3 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். குழம்பை வந்து சிம்மில் வச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மீன் வந்து இப்படி உடையாமல் வந்திருக்குன்னு பாருங்கள்.
நம்ம வந்து சும்மா கரண்டியை போட்டு கலந்துக்கிட்டே இருந்தோம்னா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் மீன் எடுத்திங்கன்னா மீன் வந்து உடையவே உடையாது. இப்போ அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ குழம்பை இறக்கி வச்சுட்டு நம்ம மீன் வறுவல் பண்ணிக்கலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பாருங்கள், மீனும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே எடுத்து பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். ஒவ்வொரு மீனாக எடுத்து போடலாம். போட்டதுமே நீங்கள் திருப்பி போட்டுறக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். மீன் பொரிச்சாச்சு. மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சாதம், நெத்திலி மீன் வறுவல், நெத்திலி மீன் குழம்பு, அருமையான மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதை பார்க்க வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய கொடுமையே. இந்த மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. சுட சுட செஞ்சோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். ஆறி போச்சு, சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு நான் போய் சாப்பிடணும். நீங்களும் இது போல் நெத்திலி மீனில் குழம்பும் வறுவலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட போகலாம். இப்போது நான் போய் சாப்பிட்றேன்.